என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். இன் எ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 இண்டிபெண்டன்ட் ட்ரையல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இஃப் பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0.4, P of capital X equal to 1 equal to 0.2 கொடுத்துட்டு find Pனுடைய வேல்யூ வந்து கண்டுபிடி சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. இந்த 6 இண்டிபெண்டன்ட் ட்ரையல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையல்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா என்னன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நம்ம கிவன் எழுதலாம். கிவன் இந்த 6 இண்டிபெண்டன்ட் ட்ரையல்ஸுங்கிறது என்னோட வேல்யூ. அப்போ n ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கலாம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுத போகிறோம். ஃபார்முலா பாருங்கள், P of capital X equal to small x equal to NCX P power X Q power N minus X. இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபார்முலா. ஃபஸ்ட் இது எழுதி வச்சுக்கலாம். எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 0, 1, 2 எக்ஸட்ரா n இருக்கும். சரிங்களா, எழுதிச்சிங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவில் இந்த கிவனில் பாருங்கள் சாமி, கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். P of capital X equal to 0 equal to 0.4னு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு வேல்யூ. ஃபஸ்ட் நம்ம இப்படி கோடு போட்டு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இன்னொன்று பாருங்கள், P of capital X equal to 1 equal to 0.2னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இதை நம்ம தனித்தனியாக எழுதியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் இது கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நான் இங்கே எழுதியிருக்கிறேன். அடுத்து இதை வந்து இங்கே எழுதியிருக்கேன், தனித்தனியாக பிரிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். P of capital X equal to small x. சாமிக்கு பாருங்கள் சாமி, ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 0 இருக்குங்களா. அப்போ இந்த வேல்யூ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், என்னோட வேல்யூ நம்மளுக்கு 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாகவே என்னோட வேல்யூ 6 தான். எங்கெல்லாம் n இருக்கோ அங்கே 6 கொடுக்க போகிறோம். இந்த ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், 0 கொடுக்க போகிறோம். கரெக்டுங்களா, இது கொடுக்கலாங்களா. இப்போ பாருங்கள், எண்ணுக்கு பதிலாக நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம், 6ன்னு கொடுக்க போகிறேன். அடுத்து சிக்கு சி, இந்த ஸ்மால் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா புரிஞ்சுக்கு சாமி. இந்த ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம், 0ன்னு கொடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 0. அப்போ 6C 0. அடுத்து Pனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதை Pக்கு பதிலாக P அப்படி எழுதிக்கிறோம். இங்கே ஸ்மால் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், இங்கே 0 எடுக்கிறோம். P பவர் 0, Q பவர் என்னோட வேல்யூ நம்மளுக்கு 6ன்னு தெரியும். 6 மைனஸ் இந்த ஸ்மால் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா 0ன்னு கொடுக்க போகிறோம். ஈக்குவல் டு, இங்கே பாரு சாமி, P ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக தான் இந்த வேல்யூ, அதை தான் இங்கே எழுதியிருக்க சாமி. P ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு பதிலாக ஃபுல்லாக எழுதிட்டோம். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 0.4. இது எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 6C 0ன்னு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. 6 ஷிஃப்ட் அமுத்தி டிவைடர் பை அமுத்திங்கன்னா C வந்துடும். 6C 0வோட ஆன்சர் பாருங்கள் 1. அடுத்து பாருங்கள், P பவர் 0 இருக்குங்களா, எனிதிங் பவர் 0 அதனுடைய ஆன்சர் வந்து 1 சாமி. எனிதிங் பவர் 0 எது வந்தாலும் ஆன்சர் வந்து 1. இப்போ Q பவர் 6 மைனஸ் 0வை நம்ம 6ன்னு எழுதலாங்களா சாமி, புரியுதுங்களா. 6 மைனஸ் 0வை நம்ம என்ன எழுதலாம், 6ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 0.4. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 1 × 1 1 தான் சாமி வரும். இங்கே வந்து Q பவர் 6 இருக்குது. அப்போ 1 × 1 இன்ட்டு Q பவர் 6 வந்து Q பவர் 6 ஈக்குவல் டு 0.4 சாமி. இதை பாக்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு பேர் கொடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா. இப்போ இதே மாதிரி நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா 1ன்னு கொடுக்க போகிறோம். இந்த ஸ்மால் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல எல்லாமே 1ன்னு கொடுக்க போகிறோம். கொடுக்கலாங்களா. அப்போ P ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு என்னுக்கு பதில் என்ன வரும் பாருங்களேன், 6 சி ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக 1, Pனோட வேல்யூ தெரியாது, எக்ஸுக்கு பதிலாக 1, Qனோட வேல்யூ தெரியாது, எண்ணுக்கு பதிலாக 6 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 ஈக்குவல் டு 0.2ன்னு இங்கே இருக்கு சாமி. அதை எடுத்து கொடுத்துட்டோம். இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 6C 1 அடிக்கலாம். 6 ஷிஃப்ட் அமுத்தி டிவைடர் பை அமுத்தினா C வந்துடும். 6C 1ஓட ஆன்சர் பாருங்கள் 6. P பவர் 1 நம்ம Pன்னு எழுதிக்கலாங்களா. அப்போ Q பவர் 6 மைனஸ் 1, 6ல் 1 போயிடுச்சுன்னா என்ன வரும், 5 வருங்களா. 6 மைனஸ் 1 வந்துன்னா 5 ஈக்குவல் டு 0.2 சாமி, புரியுதுங்களா. இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். நான் சொல்கிற மீனிங் புரிஞ்சுங்களா சாமி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபஸ்ட் ஈக்குவேஷன். புரியுதுங்களா. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள், லெஃப்ட் சைடு 6P Q பவர் 5 தான் லெஃப்ட் சைடு இருக்குது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், Q பவர் 6. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணிக்கன்னா, Q பவர் 6 கீழே கொடுத்தோம்னா Q பவர் 5 Q பவர் 6 கேன்சல் ஆச்சுன்னா 1/Qன்னு வரும். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, மேலே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சாமி இதை அடிச்சு விட்டுருலாங்க, அடிச்சு விட்டுருங்க பாருங்கள்.
ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள், q பவர் 6. அதை எதனால நான் சொல்கிறேன் சாமி, டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் சைட் பாருங்கள் 6p q பவர் 5 எழுதிக்கிங்க ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனுடைய ரைட் சைடு 0.4 டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷனுடைய ரைட் சைடு பாருங்கள் 0.2. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் க்யூனுடைய பவர் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் ஜாஸ்தி இருக்குது. இங்கே பாருங்கள் செகண்ட் ஈக்குவேஷனில் 5 இருக்குது, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 6 இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து மேலே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் இங்கே q பவர் 6னா q வந்து 6 டைம்ஸ் 6 டைம் இருக்குன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? இந்த q பவர் 5 ஃபுல்லாக அடிச்சுட்டு இந்த q பவர் 6ல் பவர் மட்டும் அடிச்சுக்கலாம். அப்போ மேலே வெறும் q மட்டும் இருக்குங்களா, q டிவைடட் பை 6pன்னு இருக்கும் சாமி ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணலான்னா 0.4 டிவைடட் பை 0.2ன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும் 2ன்னு வருங்களா. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். q ஈக்குவல் டு 6 2s are 12pன்னு வருங்களா. இப்போ q ஈக்குவல் டு 12pன்னு வருது. நம்மளுக்கோட ஆன்சர் வந்து pனுடைய வேல்யூ தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. சாமி சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? ஆன்சர் வந்து pனுடைய வேல்யூ தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ ஃபஸ்ட் எடுத்து எழுதலாம். அங்கே பாருங்கள் p + q ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாங்களா. இதில் நம்மளுக்கு q வேணும்னா 1 - pன்னு எழுதிக்கலாங்களா. சாமி நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? இந்த q க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், 1 - p எழுதலாங்களா. அப்போ q பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா 1 - p ஈக்குவல் டு 12pன்னு எழுதுறேன். இந்த -p இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், +p ஆயிருங்களா. அப்போ 1 ஈக்குவல் டு 12p + pன்னு எழுதுறேன். சாமி புரியுதுங்களா? அப்போ 1 ஈக்குவல் டு என்ன வரும்னு பாருங்கள் 13p ஆயிருங்களா. 12p + p வந்து 13p. இப்போ தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன வேணும், pனுடைய வேல்யூ வேணும். இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 13 கீழே போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறும், டிவைடட் பை 13 மாறும். அப்போ வந்து p ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 13. சாமி புரியுதுங்களா? மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 13 கீழே வரும்போது டிவைட் பை 13 வரும். இதுதான் பீனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம் சாமி. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரவணகுமார் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.